சிறுவன் கடத்தல் வழக்கு நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இருந்தபோது நீதிபதி வேல்முருகன் அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதில் போலீஸ் மற்றும் எம்எல்ஏவாகக்கூடிய ஜெகன்மூர்த்தி ஆகியோர் மீது கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான வார்த்தைகளால் நீதிபதி கேள்விகளை கேட்டிருந்தார். இந்நிலையில் ஏடிஜிபி ஜெயராம் உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் கவனத்தையும் ஈர்த்த நிகழ்வாக அது பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய அந்த முன்ஜாமீன் மனு என்பது 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு முன்பாக நீதிமன்றத்தில், அதாவது காவல்துறை விசாரணைக்கு ஏன் ஆஜராக அச்சப்படுகிறது என்ற கேள்வியெல்லாம் நீதிபதி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் தான் ஏடிஜிபி ஜெயராமின் பொறுத்தவரையிலும் அவர் உடனடியாக கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து போலீசார் உடனடியாக அவரை கைது செய்தார்கள். விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். அப்போது கிட்டத்தட்ட நேற்றைய தினத்தில் திருவலங்காடு காவல் நிலையத்தில் ஏடிஜிபி ஜெயராமன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திலும் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக தொடர்ந்து திருவலங்காடு காவல் நிலையம் மற்றும் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகம் என தொடர்ந்து 12 மணி நேரம் விசாரணை என்பது நடைபெற்றது. அந்த விசாரணை முடிவில் தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக உள்துறை செயலாளர் அறிவித்திருக்கிறார். இதையடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் இந்த வழக்கு விசாரணை வரும்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏடிஜிபி ஜெயராமன் பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு அவர் பணி ஓய்வு பெற இருக்கிறார். அடுத்து இன்னும் ஓராண்டு காலம் தான் அவருடைய இருக்கின்றது. அடுத்த ஆண்டு அவர் பணி ஓய்வு பெறுகிறார். ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்து வந்த நிலையில் அப்போது அவர் கடுமையான நடவடிக்கைகளால் உட்படுத்தப்பட்டார். ஏற்கனவே அவர் போலீஸ் கமிஷனர், துணை கமிஷனராக இருந்திருக்கின்றார், சென்னை துணை கமிஷனராக இருந்திருக்கின்றார். அதே போன்று ஐஜியாக பணிபுரிந்திருக்கிறார். இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வந்த அவர் மீது ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு துறை ரீதியாக நடவடிக்கைகள் ஆட்படுத்தப்பட்டார். இப்படி தொடர்ந்து வந்த நிலையில் திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி நேற்று தினத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து நேற்று பிற்பகல் அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 3 மணிக்கு மேல் ஜெகன்மூர்த்தியும் ஆஜரானார். இப்படியாக தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அப்போது ஏடிஜிபி ஜெயராமன் ஒரு காவல் அதிகாரியாக இருந்து கொண்டு இது போன்று செயல்படுவது என்பது ஏற்க முடியாது என்றும், பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்தவரையில் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் ஒரு போலீஸ் பொறுத்தவரையில் அவர் பல்வேறு பணி கட்டுப்பாடுகளோடு அவரை அரசு நியமிக்கிறது என்றால் அவர் எப்படி பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் நீதிபதி வேல்முருகன் கடுமையாக கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அவர் உடனடியாக கைது செய்யவும் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட வரை கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி பொறுத்தவரையிலும் அவருடைய ஜாமீன் ஏற்கனவே 26ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று நீதிபதி ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அதற்கு முன்பு அவர் முழுக்க போலீசாருடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர் போலீசாருடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். போலீசார் தொடர்ந்து ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விசாரணையின் போது ஏடிஜிபி ஜெயராமனுடைய கூடுதல் பங்கு, இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஜெயராமுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது, என்னென்ன நடவடிக்கை எல்லாம் அவர் சார்பாக மேற்கொள்ளப்பட்டது உள்ளிட்ட பல விவரங்கள் தெரியவரும் என்றும் ஏற்கனவே காவல்துறை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக ஏடிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிகழ்வு என்பது இந்த வழக்கில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பானு.